ஹாய் வியூவர்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு கோடிங் தமிழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பாண்டாஸ் ப்ரோக்ராம். ஸோ பாண்டாஸ் அப்படின்ற மாடியூலை யூஸ் பண்ணி அடுத்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, பாண்டாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஷார்ட்டிங் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா ஃப்ரேமில் அதில் இருக்க டேட்டாஸை எடுத்து ஷார்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதான் வந்துட்டு இந்த வீடியோட மோட்டோ. ஓகே, ஸோ ஸ்டேட்யூன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டாஸ் அப்படின்ற மாடியூல் தேவை. ஸோ அதுக்காக பாண்டாஸ் அப்படின்ற மாடியூலில் பிடி அப்படின்ற ஒரு அலியாஸ் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாண்டாஸ் அப்படின்ற மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதை யூஸ் பண்ணுறதுக்காக பிடி அப்படின்ற பிடி அப்படின்ற அலியாஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான டேட்டா. ஓகே, ஸோ அதை வந்துட்டு இப்போ இன்பில்டாக நம்மளே கொடுத்துருவோம். ஸோ யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 யூசர் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இது ஓகே வெயிட். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஏதாவது நேம் கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க, அப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ எனக்கு தேவை வந்துட்டு 3 டேட்டா. என்னென்னா நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி அப்படின்ட்டு. இது இல்லாமல் டிபார்ட்மெண்ட், சேலரி இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்டிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக டிபார்ட்மெண்ட் அப்படின்றத நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடி. ஸோ ஆக்சுவலாக இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஐடி ஹெச்ஆர், ஐடி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நம்மளோட இது முடிஞ்சது. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் செக்ஷனில் முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. ஸோ இந்த சேலரியில் மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு. அதில் வந்துட்டு கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு என்னென்ன சேலரி, அவங்க பர்சன்ஸுக்கு ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்னென்ன சேலரின்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 50,000 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 60,000. ரேண்டமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான வேல்யூஸை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000. ஓகே, 7 லேக்னு கொடுத்துட்டேன். 70,000. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 55,000. ஓகே, ஸோ நம்மளோட டேட்டா வந்துட்டு முடிஞ்சது. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஷார்ட்டிங் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டேட்டா வந்து டேபிள்ஸ் ஃபார்மில் தேவை. டேபிளர் ஃபார்மில் இருந்தால் தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மில் மாற்றணும். ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு பாண்டாஸில் டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்மளோட டேட்டா இன்புட்டாக கொடுத்தா மட்டும் போதும், அது வந்துட்டு டேபிள் ஃபார்மில் மாற்றிடும். ஸோ இப்போ வந்துட்டு டிஎஃப்ன்ற ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டானா இது வந்து நம்ம கொடுத்த டேட்டாவை டேட்டா ஃப்ரேமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா வந்து டேபிள் ஃபார்மில் மாற்றிட்டு டிஎஃப்பில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேரெக்டாக ஷார்ட்டிங் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஓகே, ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக வந்துட்டு ஷார்ட்டிங்க்கு ஒரு கீவேர்டு இருக்குது, ஷார்ட் வேல்யூஸ் அப்படின்றது. ஸோ அந்த கீவேர்டு எடுக்கணும். தென் எந்த வேல்யூஸை எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்க போகிறோமோ அந்த சோர்ஸ் ஃபஸ்ட்டு, தென் கீவேர்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ண முடியாது இல்லையா? நமக்கு என்ன தான் டேட்டா இருந்தாலும் எந்த டேட்டாவை செக்ஷனாக ஷார்ட் பண்ண போகிறோம்னு தெரியணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிபார்ட்மெண்ட், சேலரி இது ரெண்டையும் ஷார்ட் பண்ண போகிறோம். தென் எந்த ஆர்டரில் ஷார்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டட் இதை கொடுத்துட்டு டிஎஃப் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ஷார்ட்டட் டிஎஃப்னு கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎஃப் டாட் கொடுத்துட்டு ஷார்ட் வேல்யூஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் வேல்யூஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ அந்த கீவேர்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இன்புட்டாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஷார்ட்டிங் பண்ண வேண்டிய டேட்டாவை இன்புட்டாக கொடுத்தா அது வந்து ஷார்ட் பண்ணிடும். ஸோ இங்கே பைன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த பை அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஒரு கீவேர்டு தான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த பை எதுக்காக அப்படின்னா, இதோட பர்பஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். இது வந்துட்டு நம்மளோட ஷார்ட்டிங் காலம்ஸை டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நம்மளோட டேட்டா என்ன ஃபார்மில் இருக்குது, டேபிள் ஃபார்மில். ஸோ அப்படின்றப்போ இந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸை நம்ம வந்துட்டு ஷார்ட் பண்ண போகிறோமோ அதை மட்டும் இந்த பையில் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலமை நான் என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். ஸோ டிபார்ட்மெண்ட். ஓகே, தென் வேறு ஏதாவது காலம், எத்தனை காலம் நீங்கள் ஷார்ட் பண்ணணுமோ எல்லாமே இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா?
சூப்பர். ஸோ ஓகே. நம்ம ஷார்ட் பண்ண வேண்டிய காலம்ஸை கொடுத்துட்டேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னென்னா எந்த ஆர்டரில் ஷார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அசெண்டிங் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதான் நோ 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 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் தப்பு இல்லை. ஸோ எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கல அப்படின்னலாம் இங்கே பார்த்தீங்களா கலர்லாம் மாறுது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு கீவேர்டு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன ஆர்டரில் அதாவது இப்போது அசெண்டிங்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரூன்னு கொடுத்தேன் அப்படின்னா லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா அசெண்டிங்னு கொடுத்துட்டு ட்ரூன்னு கொடுத்தேன்னா அப்போ அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். இல்லை அசெண்டிங் கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்தேன்னா அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணாத அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துக்கிறேன் பூலியன் வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ ட்ரூ கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததாக கமா கொடுத்துட்டு ஸோ எதுக்காக கமா கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ ஃபால்ஸும் கொடுக்க போகிறேன். எதுக்காக அதை கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக 2 காலம் இருக்கா, அதாவது டிபார்ட்மெண்ட்டையும் ஷார்ட் பண்ணணும், சேலரி ஷார்ட் பண்ணணும். ஸோ அதனால் ட்ரூ ஃபால்ஸ்னால் இந்த ட்ரூ வந்து ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு அசைன் ஆகாதா, டிபார்ட்மெண்ட்டை ஷார்ட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ் அப்படின்னா சேலரியை ஷார்ட் பண்ணாது அப்படின்ற அர்த்தம். ஓகேவா. சாரி ஷார்ட்டிங் கிடையாது. ஷார்ட்டிங் வந்து ரெண்டையுமே பண்ணிடுவோம். ஸோ ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஷார்ட்டிங் இல்லை அரேஞ்ச்மெண்ட். ஓகே. சாரி. ஸோ சிம்பிள் லாஜிக் என்னென்னா அசெண்டிங்னு ட்ரூ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒன்றும் இல்லை டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி சேலரின்றதை ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோமா அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண வேண்டாம், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு லாஜிக். ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு ஷார்ட்டிங் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பிரிண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் மிச்சம். ஸோ அதுக்காக பிரிண்ட்டுன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஷார்ட் டிஎஃப். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் ஆக்சுவலாக நான் முன்னாடியே முன்னாடி இது சொல்ல நினைக்கிறேன். ஓகே. இட்ஸ் ஓகே. ஸோ பாண்டாஸ் மாடியூலில் பொறுத்தவரையில் டேபிளில் பொறுத்தவரையில் இந்த டேட்டாஸில் என்ன பண்ணுறோம் நம்ம வந்துட்டு ஒரு காலம்ஸை பிரிண்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். பைத்தான் என்ன பண்ணணும்னா அவுட்புட்டில் எந்த காலமில் இருக்க வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோமோ அந்த டோட்டல் ரோவையுமே அவுட்புட்டில் கொடுத்துரும். ஓகேவா. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் சேலரியும் ஷார்ட் பண்ணோம். ஆனால் நமக்கு பார்த்தீங்களா நேம் வந்திருக்கு, இண்டெக்ஸ் வேல்யூ இதெல்லாம் நம்ம கேட்கல, ஆனால் அதுவும் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ப்ரீபில்டாகவே இப்படி வரும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹெச்ஆர் ஐடி. ஸோ என்னென்னா டிபார்ட்மெண்ட்டை ஷார்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்துட்டு ஷார்ட் பண்ணியிருக்க கேட்டால் பண்ணலை. ஓகே. ஸோ இதில் என்ன இருக்குன்னா டிபார்ட்மெண்ட்டை ஷார்ட் பண்ணியிருக்கு, அதாவது வேல்யூஸை பேஸ் பண்ணி. ஸோ டிபார்ட்மெண்ட் தான் ஹெச்ஆர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து தான் ஐடி அப்படின்னு போட்டிருக்கு. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து கரஸ்பாண்டிங் டேட்டாவை கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கு. இதை ஷார்ட் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 60,000 பிஹெச்ஆர். அதே மாதிரி ஸோ ஜஸ்ட் நான் வந்து டேட்டா காமிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடியில் வந்துட்டு ஏன்றது ஐடி அது 50,000 இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஐடி 50,000 கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கு, பார்த்தா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி வந்துட்டு ஹெச்ஆர் 60,000. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா பிஹெச்ஆர் 50,000 அப்படின்னு. அதே மாதிரி டிஹெச்ஆர் 55,000. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஹெச்ஆர் 55,000. அதே மாதிரி சியில் வந்துட்டு ஐடி 70,000 இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.